முடிவிலும் முடிந்திடாதது நட்பு, முடிவிலும் முடிந்திடாதது அப்படின்னா ஒரு பெரிய இசை மன்னன் எம்.எஸ். விஸ்வநாதன். அவருக்கு அப்பால் இன்னொரு இதுவா அந்த இடத்துல உட்கார்ற ஒரு ஆள். அப்போ தேர் ஷுட் பி எனிமிட்டி, சம் திங் பிட்வீன் தேம். இல்லவே இல்லை. அது விஸ்வநாதனுக்கும் சிறப்பு, இளையராஜாவுக்கும் சிறப்பு. ஸோ கிரேட்டர் தென் த சிம்பனி அண்ட் ஆல் சிம்பனிஸ், த ஜுகல்பந்தி இன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்.எஸ். விஸ்வநாதன் அண்ட் இளையராஜா இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஸ் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. ட்ரூ. ஏன்னா இவ்வளவு பொறாம இருக்க வேண்டிய விஷயம் அது. அப்போ அதை எம்எஸ்வி எப்படியோ சாதனை பண்ணார், அது வந்தார். அது இவருக்கும் வெளிவிட்டார்ல. அதுதான் விஸ்வநாதன். ஒரு தடவை நான் என்னுடைய டாக்குமெண்ட்ரி ஒன்றுத்துக்கு மியூசிக் போட்டார் விஸ்வநாதன். அப்படி போடும்பொழுது நான் ஒரு இது பண்ணியிருக்கேன், ஒரு வைராகிய சதகம்லேருந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன். அதில் பண்ணி ஒரு ஆள் ஒரு பொம்பளை மேலே ஒரு மலர் செண்டை அப்படி வீசி எறிகிறான். அப்போ இவர் ஃப்ளூட்டில் பெருசாக கொடுத்தாரு. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஆள் காமத்தீயில் அழியப்போகிற ஒரு விஷயத்தை தான் நான் அதை சொல்ல வரேன். அதனால ரொம்ப ரொமான்டிக்காக கொடுக்கறத விட அதில் கொஞ்சம் ஒரு அந்த டேஞ்சர் சஜஸ்ட் பண்ணணும்னா அவர் கீழே ஒரு இதை கொடுத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாம் அவர்கிட்ட நம்ம சொல்லணும். அது இவள் புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சுருப்பார் நம்ம இளையராஜா அதில். ஆனால் அவருக்கு அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்குடைய டெப்த்தை நான் கொச்சப்படுத்தக்கூடாது. அவ்வளவு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிவைன் திங்ஸ் எல்லாம் எம்எஸ்விக்கு இயல்பாக தன்னிலையில் இருந்தது. இவருக்கு ஒரு அளவுக்கு படித்த ஒரு கனிந்த ஒரு இதில் அதெல்லாம் பண்ணார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்சஸையும் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கும் பொழுது கூட எனக்கு அது ஒரு அதிலேருந்து எல்லாரும் கற்றுக்கணும். அதுபோல் இவர் இருக்கார். அவரெல்லாம் இப்படி ஒரு பெருமையாக அவர் எம்எஸ்சியை பாவித்து நடந்திருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைச்ச எல்லா விதமான சிறப்புகளோட ஒரு பெரிய சிறப்பு.